அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராகவும் மென்மையானவராகவும் நிலையில்லாத தன்மை கொண்டவராகவும் அடிக்கடி மனநிலை மாறுபடுபவராகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவராகவும் இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராகவும் அழகானவராகவும் இருப்பார் என்று ஜோதிட வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சிவசப்படுபவராகவும் மென்மையானவராகவும் நிலையில்லாத தன்மை கொண்டவராகவும் அடிக்கடி மனநிலை மாறுபடுபவராகவும் தன் வாழ்க்கை துணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவராகவும் இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராகவும் அழகானவராகவும் இருப்பார் என்பதோடு அந்த மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் என்பதனாலே அவருக்கு அந்த வாழ்க்கை துணைக்கு ஆடம்பரம், கவர்ச்சி, ஆடை ஆபரணங்களிலே ஆசை, லௌகிக வாழ்க்கை, கலைத்துறையில் நாட்டம் இவையெல்லாம் கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒருவர் ரிஷபம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு ரிஷபம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவரது வாழ்க்கை துணை உணர்ச்சிவசப்படுபவராகவும் மென்மையானவராகவும் நிலையில்லாத தன்மை கொண்டவராகவும் அடிக்கடி மனோநிலை மாறுபடுவராகவும் தன் வாழ்க்கை துணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவராகவும் இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராகவும் அழகானவராகவும் இருப்பார் என்பதோடு அந்த 7ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் என்பதனாலே அந்த செவ்வாய் பகவானுக்குரிய முரட்டு குணம், கோபப்படுதல், எதையும் எதிர்த்து போராடுதல், போராட்ட குணம், உறுதியான மனநிலை, உறுதியான உடல்நிலை ஆகியவையும் கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திலும் தனுசு ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே தனுசுவிலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு மிதுனம் லக்னத்திலும் தனுசு ராசியில் பிறந்து 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை மென்மையானவராகவும் உணர்ச்சி வசப்படுபவராகவும் நிலையில்லாத தன்மை கொண்டவராகவும் அடிக்கடி மனோநிலை மாறுபடுவராகவும் தன் வாழ்க்கை துணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவராகவும் இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் அழகானவராகவும் இருப்பார் என்பதாகும். அதோடு அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதி குரு பகவான் என்பதனாலே மேலே சொன்ன அந்த பண்புகளோடு அவருக்கு அந்த வாழ்க்கை துணைக்கு அருள் நோக்கு, நன்மார்க்கம், கண்ணியம், அடக்கம், ஒழுக்கம், பயபக்தி, இறைபக்தி, நன்மார்க்கத்தை காட்டுதல், எல்லோருக்கும் நல்லதே செய்ய நினைத்தல் என்ற இந்த பண்புகளும் கொண்டிருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் கடகம் லக்னத்திலும் பிறந்திருந்து கடகம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால்
அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மகரத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருப்பார். கடகம் லக்னாதிபதியும் சந்திரனே. அதே சந்திரன் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மகரத்திலே இருக்க பிறந்திருந்தால், 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் உள்ள பண்புகளாகிய மென்மையானவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணை, அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவருடைய வாழ்க்கை துணை மென்மையானவராக இருப்பார், உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார், அடிக்கடி மனோநிலை மாறுபடுவராக இருப்பார், தன் வாழ்க்கை துணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார், இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராக இருப்பார் மற்றும் அழகானவராகவும் இருப்பார் என்பதாடும். அதோடு அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் என்பதனாலே கடுமையாக உழைக்கக்கூடியவராகவும், நேர்மையான சிந்தனை உள்ளவராகவும், நேர்மையான செயல்பாடுகள் கொண்டவராகவும், குற்றமற்றவராகவும், நன்றாக உழைக்கக்கூடியவராகவும், அதே சமயத்திலே எதெடுத்தாலும் எதுகை மோனையாக எட்டிக்கு பூட்டியாக பேசக்கூடிய பண்பு கொண்டவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் சிம்மம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்திருந்தால், அந்த கும்பம் ராசிக்கு அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய கும்பத்திலே சந்திரன் இருப்பார். அந்த கும்பம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய கும்பத்தில் இருப்பார். அவ்வாறு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்த சிம்மம் லக்னத்தை சார்ந்தவருக்கு அவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராகவும், மென்மையானவராகவும், அழகானவராகவும், நிலையில்லாத தன்மை கொண்டவராகவும், அடிக்கடி மனோநிலை மாறுபடக்கூடியவராகவும், தன் வாழ்க்கை குணைத்து கீழ்ப்படி நடப்பவராகவும், இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராகவும் மற்றும் அழகானவராகவும் இருப்பார் என்பதாகும். அதோடு அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாக கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் என்பதனாலே இந்த மேலே சொன்ன பண்புகளோடு அவருடைய வாழ்க்கை துணை நன்றாக உழைக்கக்கூடியவராகவும், நேர்மையான சிந்தனை உள்ளவராகவும், குற்றம் காணக்கூடியவராகவும், எதெடுத்தாலும் குண்டக்க மண்டக்க பேசக்கூடியவராகவும், ஏற்குமாறாக பேசக்கூடியவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் கன்னி லக்னத்திலும் மீனம் ராசியிலும் பிறந்திருந்தால், அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மீனத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருப்பார். லாபஸ்தானாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருப்பார். அந்த கன்னி லக்னத்திலும் மீன ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராகவும், மென்மையான குணம் மென்மையானவராகவும், நிலையில்லாத தன்மை கொண்டவராகவும், அடிக்கடி மனோநிலை மாறுபடக்கூடியவராகவும், தன் வாழ்க்கை துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராகவும், இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவராகவும், அழகானவராகவும் இருப்பார் என்பதாகும். அதோடு அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடமாக மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் என்பதனாலே மேலே சொன்ன அந்த பண்புகளோடு அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவருடைய வாழ்க்கை துணை நல்லொழுக்கம் கொண்டவராகவும், அருள் சிந்தனை கொண்டவராகவும், நன்மார்க்கத்தை நாடக்கூடியவராகவும், எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்வழி காட்டக்கூடியவராக ஒழுக்கம் உள்ளவராகவும், உயர்ந்த சிந்தனை கொண்டவராகவும், மேன்மையான தன்மை கொண்டவராகவும் இருப்பார் என்பதாகும். இவ்வாறாக மேஷம் லக்னத்திலிருந்து கன்னி லக்னம் வரையிலும் பிறந்தவருக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகரது வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.